மாறும்ல. ஸோ கிறிஸ்து முக்கியமாக நமக்கு தேவை. ஸோ கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தேவை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் கிறிஸ்து தேவை. இந்த மஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையில் ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த முழு வார்த்தையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவுடைய பிறப்பு முதல் அவருடைய வருகை, அவர் திரும்ப வரப்போகிறது வரை முழு கிறிஸ்துவுடைய நோக்கம் இந்த ஒரு வார்த்தையில் அடங்கும். அதை இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படி கிறிஸ்து தேவையோ அதே மாதிரி அந்த கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ளாக வரணும்னு சொன்னால் கிறிஸ்துக்கு ஒரு சில காரியங்கள்லாம் தேவையாக இருந்துச்சு. அவர் வெறுமனே தேவன் வந்து உடனே நினச்ச உடனே எல்லாம் இறங்கி வரல. அவர் ஒரு சித்தம் வச்சுருந்தார். அதே மாதிரி அவர் வந்து நம்மளை ரட்சிக்கணும்னு சொன்னால் உடனேலாம் ரட்சிக்க முடியாது. அவருக்கும் நமக்கும் நிறைய ஒரு தடைகள் இருந்துச்சு. அவருக்கும் நிறைய விஷயங்கள், அவரை மாற்ற வேண்டிய விஷயங்கள் தேவையாக இருந்தது. நம்ம 3 தேவைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கிறிஸ்து மனிதனை ரட்சிப்பதற்கு அவருக்கு தேவையான காரியங்கள் என்ன. 2வது கிறிஸ்துவுக்கு நம்ம தேவைன்னு சொல்லும்போது நமக்கு இருக்கிற காரியங்கள் என்னென்ன. ஸோ கிறிஸ்தவனுக்கு தேவை கிறிஸ்து முதல்ல. 2வது கிறிஸ்து மனிதனாக வந்து மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்கும் ஒரு சில காரியங்கள் தேவைப்பட்டது. அது என்னன்னு பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். யாரை வாசிக்க முடியுமா? மைக் இருக்கிறவங்க. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். யார் நம் காரியமாய் போவார் என்று கேட்டபோது இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று நான் சொன்னேன். இந்த வசனம் முக்கியமாக எப்போ சொல்லுவாங்கன்னு சொன்னால் ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடக்குது, இல்லை ஊழியர்காரருக்கான தேவை நடக்குதுன்னு சொல்லும்போது ஊழியத்தின் அணைப்புக்காக இந்த வசனத்தை வாசிப்பாங்க. பொதுவாக யாரை நான் அனுப்புறது, யார் எனக்கு போவான்னு சொல்லும்போது ஏசியா வந்து நான் இருக்கேன், என்ன அனுப்புங்க அப்படின்னு சொன்னதை குறித்து இந்த வசனத்தை வாசிப்பாங்க. இன்றைக்கி ஏன் நம்ம இந்த வசனத்தை வாசிக்கிறோன்னு சொன்னால் நம்ம எல்லாருமே ஊழியக்காரர்கள் தான். ஆமாவா இல்லையா? பாஸ்டர் மட்டும்தான் ஊழியக்காரரா? இல்லை, நம்மளும் ஊழியக்காரங்க தான். ஸோ நம்ம ஊழியக்காரர்களாக இருக்கும்போது நமக்கும் ஒரு சில தேவைகளை தேவன் வைத்திருக்கிறார். ஸோ முதல்ல நம்ம பார்க்கும்போது இந்த கிறிஸ்து மனிதனை ரட்சிப்பதற்கு அவருக்கு என்ன தேவையாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முதல்ல வந்து உங்களுடைய சபையுடைய முதல் எழுத்து என்னது? மஸ்டில் எம். முதல்ல கிறிஸ்து மனிதனை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் முதலாவது மனிதனாக மாற வேண்டும். சரிதானா? கிறிஸ்துவ வந்திருந்தா நம்ம அவரை பார்த்துருக்க முடியுமா? முடியவே முடியாது. பழைய ஏற்பாட்டின் புஸ்தகத்தில் ஆண்டவரை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணாங்க. யாரு? மோசே பார்க்க ட்ரை பண்ணார். பார்த்தாரு. அவரோட பின்புறத்தை பார்த்தாரு, தேவனுடைய பின்புறத்தை முதுக பார்த்தாரு. இன்னொரு ஜன மக்கள் வந்து அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் மக்களே வந்து மோசே மலையிலேருந்து கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் நாங்களும் அந்த இயேசுவை தேவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அவங்க பார்த்தாங்களா? பார்க்கல. ஏன் பார்க்க முடியல? அவருடைய வல்லமை ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அவர் வரும்போதே புயல்கள் காற்றெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. அதனால கிறிஸ்து அவர் தேவனாக இந்த உலகத்தில் வந்திருந்தாருன்னு சொன்னால் நீங்களும் நானும் அவரை தெரிந்து கொள்ள முடிஞ்சிருக்காது. அதனால தான் அவர் எப்படி வந்தாருன்னு சொன்னால் முதல்ல கிறிஸ்து தேவைங்கிற இதில் முதலாவது அவர் மனிதனாக மாற வேண்டும். அவர் மனிதனாக இந்த உலகத்தில் உங்களையும் என்னையும் போல அவர் மனிதனாக மாறினார். அது மட்டுமல்ல, மனிதனாக மாறின தேவன் எப்படி ஆனார்? அடிமையின் ரூபம் எடுத்தார். அவர் ஏதோ வந்தோடனே நேராக நம்ம முதல் தேர்தலே யார் வெற்றி பெற்றா அந்த மாதிரியெல்லாம் அவர் வந்தோடனே நேராக போய் அரசாட்சி செய்யலை. அவர் நம்மளை போல மனிதன் ஆனார். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை விட இன்னும் தாழ்மையாக அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்மளை எதுக்கு அடிமையாக இருந்தோம்? பாவத்திற்கு அடிமையாக இருந்தோம். அதை தாண்டிலும் அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். அடிமையின் ரூபம் எடுத்து முக்கியமாக ஒன்று பண்ணார். என்ன தெரியுமா? தம்மை தாமே தாழ்த்தின. ஒரு வசனம் வாசிக்கலாமா? பிலிப்பியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனங்கள். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6, 7, 8 வசனம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்.
நீங்களும் நானும் இந்த கிறிஸ்து நமக்கு தேவைன்னு சொன்னால், கிறிஸ்துக்கு முதல்ல தேவையானது என்னவா இருந்ததுன்னா, அவர் மனிதனாகுவது தேவையாக இருந்துச்சு. முதல்ல அவர் மனிதனாக மாறினார், அது அவருடைய முதல் தேவை. இரண்டாவது அவர் என்ன ஆனான்னு சொன்னால், அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். காலையில் இப்போ ஒரு வசனத்தை கூட நம்ம கேட்டோம் இல்லையா? தேவன் எதற்கு எதிர்த்து நிற்கிறார்? பெருமைக்கு எதிர்த்து நிற்கிறான்னு வசனம் இருக்கு இல்லையா? நமக்கு என்ன வந்துடும், கொஞ்சம் அதாவது ஒரு காரியம் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? உடனே நம்ம காலரை தூக்கி விட்டுருவோம்ல, பெருமை வந்துடும். எப்பயுமே கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த ஆமை ரொம்ப 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 கஷ்டம். ஏன் தெரியுமா? பைபிள் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஆமை இருக்கு இல்லையா? இந்த உலகத்தில் முதல்ல வந்த பாவம் எது? பெருமை. ரெண்டாவது பொறாமை இல்லை, கீழ்ப்படியாமை. மூணாவது பொறாமை. முதல்ல பெருமை யாருக்கு வந்துச்சு? லூசிஃபருக்கு வந்துச்சு. அதனால அவன் தள்ளப்பட்டான். ரெண்டாவது யார் கீழ்ப்படியாம போனாங்க? ஆதாம் ஏவாள். யார் பொறாமப்பட்டாங்க? காயின் ஆபேலுடைய பலி செலுத்தப்பட்டதை பார்த்து பொறாமைப்பட்டான். ஸோ இந்த ஆமை இருக்கு இல்லையா, ஆமை ரொம்ப மெதுவாக தான் வரும்ல. ஆனால் ஒரு கதை இருக்குது, ஆமைக்கும் முயலுக்கும் போட்டி வச்சப்போ ஆமை ஜெயிச்சிருச்சு. ஆனால் கிறிஸ்துவ வாழ்க்கையில் பார்க்கும்போது ஆமை ரொம்ப டேஞ்சர், ரொம்ப அபாயமான ஒரு காரியம். அதனால தான் இந்த பெருமையை எதிர்த்து போராடுறதுக்கு தான் தேவன் முதல் அவருக்கு என்ன தேவையாக இருந்ததுன்னு சொல்லும்போது, கிறிஸ்து அவர் மனிதனாக மாறுவது தேவையாக இருந்தது. அவர் அது மட்டுமல்ல, அடிமையின் ரூபம் எடுத்தார். நம்ம பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்த நம்மை மீட்பதற்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். நமக்கு இந்த பெருமை, பொறாமை, கீழ்ப்படியாமெல்லாம் விடுதலை கொடுக்கறதுக்கு அவர் என்ன செஞ்சார்? தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் தாழ்த்தினது மட்டுமல்ல, இன்னைக்கு நமக்கு என்னத்தை கொடுத்துருக்காருன்னு சொன்னால், அவருக்கு நேராக நிகராக அவருடைய பரலோக ராஜ்யத்தில் பிதாவினுடைய வலது பார்சத்தில் உட்காரும்படியான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஓகே, ரெண்டாவது காரியம், ரெண்டாவது லெட்டர் என்னது? யூ. இந்த யூ என்ன ஆச்சு அப்படின்னா, முதல்ல கிறிஸ்துவுக்கு மனிதனாக மாற வேண்டியது அவசியமாக தேவையாக இருந்தது. ரெண்டாவது இந்த கிறிஸ்து என்னவா மாறப்பட வேண்டியதாக இருந்ததுன்னு சொன்னால், அவர் பாடுபட வேண்டியதாக இருக்கு. நிறைய இருக்கு. அண்டர்வென்ட், அவர் பாடுபட வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் வேதனைப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அவர் சோதனைக்குள்ளாக போவது அவசியமாக இருந்தது. ஒருவேளை இந்த கிறிஸ்து மனிதனாக மாறிட்டாரு, அவர் நம்ம போல அடிமையின் ரூபம் எடுத்துட்டாரு, தாழ்த்திட்டாரு, அப்படியே அந்த ஸ்டெப்ல இருந்தே அவர் நம்மளை ரசிச்சிருந்தா என்ன இருக்கும்? நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இஸ்ரவேல் மக்கள் மாதிரி என்ன சொல்லியிருப்போம்? குறை சொல்லிட்டே இருந்திருப்போம்ல. அவருக்கு என்னங்க தெரியும்? அவர் வந்தாரு, ஓகே, மனிதனா வந்தாரு, எங்களை போல வந்தாரு, ஓகே. ஆனால் டைரக்டா என்ன பண்ணிட்டாரு? எங்களை ரசிச்சுட்டாரு. நாங்கள் படுற கஷ்டம், நாங்கள் படுற வேதனை, எங்களுக்கு வர்ற சோதனை, எங்களுக்கு வர்ற பாடலாம் அவருக்கு தெரியவே இல்லைங்க. அவருக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ இல்லையோ, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. நமக்கு எதிரானவர்கள் நிறைய பேர் இருக்காங்களா, அவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நம்மளும் ஒரு சில நேரங்களில் சோதனை வரும்போது என்ன சொல்லியிருப்போம்? எனக்கு வர்ற கஷ்டம் ஏசப்பாக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் என் கஷ்டம். அவர் என்ன வந்துட்டாரு, ரசிச்சிட்டாரு, போயிட்டாரு, என்னோட கஷ்ட வேதனை அவர் பட்டிருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம்ல. அதே மாதிரி அவர் நம்மளை போல மனிதனாக வாழும்போது நமக்கு இந்த ஒவ்வொரு நாள்லையும் என்னென்ன கஷ்டம் இருக்கோ, பாடு இருக்கோ, சோதனைகள் இருக்கோ, அவருக்கும் அதே சோதனைகள் இருந்தது. ஆனால் அந்த சோதனைகள்லையும் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், எப்படி சோதனையை ஜெயிப்பதுன்னு சொல்லி அவர் என்ன பண்ணார்? நமக்கு காமிச்சு கொடுத்தார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை சோதனை வந்தது? அவர் இந்த உலகத்தில் வாழும்போது 3 சோதனைகள் வந்தது. 3 சோதனையும் எதில் மூலமாக அவர் ஜெயிச்சாரு? வார்த்தையின் மூலமாக. பிரதர் கூட காலைல பாட்டு பாடும்போது சொன்னார், வாக்குகளை தந்து அவர் நிறைவேற்றுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் நம்ம வேதத்தை படிக்கும்போது அவர் எதன் மூலமாக நம்ம கிட்ட பேசுகிறாரு? அவருடைய வார்த்தையின் மூலமாக பேசுகிறார். அவர் சோதனை இந்த உலகத்தில் அவர் வாழும்போது கூட, அவருக்கு சோதனை வரும்போது அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் அவர் என்ன செய்தார்? சோதனையை ஜெயித்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த சோதனையை ஜெயித்த தேவன் அவர் என்ன செய்தாருன்னு சொன்னால், அவருக்கும் பாடுகள் இருந்தது. சிலுவையில் மரணிக்கும் போது நிறைய பாடுகள் இருந்தது. நம்மள மாதிரி பாடலாம் இல்லை, கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? அவர் பட்ட பாடுகள் ரொம்ப அதிகம். அவர் அந்த பாடு, அந்த வேதனை, அந்த கஷ்டம், அந்த அவமானம் படலைன்னு சொல்லலாம். இன்னைக்கு நீங்களும் நானும் இங்கே என்ன செய்ய முடியாது? அவருடைய நாமத்தில் கூடி வரவே முடியாது. ஆனால் அவர் நம்ம பட வேண்டிய கஷ்டங்கள், அவமானங்கள்லாம் அவர் மேலே சுமந்து நம்ம பட வேண்டிய அதே சோதனைகளை அவரும் பட்டார். ஆனால் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் என்னன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடலாம்? அந்த சோதனையை ஜெயிச்சிடலாம். இன்னொரு வாக்குத்தை அவர் அருமையாக சொல்கிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம்.
மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் உடன் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோட கூட அதற்கு தப்பிக்கொள்ளும் போக்கையும் உண்டாக்குவார். இப்போ இனிமேல் நீங்கள் சொல்லுவீங்களா? சோதனை வரும்போது எனக்கு சோதனை வருது, எனக்கு பிரச்சனை இருக்குன்னு இனிமேல் நீங்கள் சொல்லுவீங்களா? ஏன்னா வசனமே நமக்கு தெளிவாக இருக்குது. அவர் நமக்கு நம்முடைய திராணிக்கு மேலான சோதனையில் அவர் என்ன செய்யறதில்லை, அனுமதிப்பதே கிடையாது. யோபுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவர் சோதனைக்கப்படுவதற்கு முன்பாக சாத்தானே போய் என்ன கேட்குறாரு? முதல்ல தேவன்கிட்ட பர்மிஷன் கேட்டார். அந்த வசனம் யோபு புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் படித்து பார்த்தோன்னா தெரியும். தேவனுடைய மனுஷனை சோதிக்கிறதுக்கு முன்னால் சாத்தானே தேவன்கிட்ட போய் இந்த மனுஷனை நான் சோதிக்கட்டுமான்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாரு. ஸோ தேவ பிள்ளையாக நம்ம இருக்கும்போது நமக்கு சோதனை வரும், கண்டிப்பாக வரும். நிறைய பேர் நினச்சிருக்காங்க கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோன்னு சொன்னால் நமக்கு ஆசீர்வாதங்கள் வந்துடும், வீடு கட்டிடலாம், சொத்து வந்துடும், சுகம் வந்துடும், நம்ம நல்லா இருப்போம், கார் வாங்கிடுவோம், பங்களா வாங்கிடுவோம், எல்லாம் நினைக்கிறாங்க. எல்லாம் நான் தப்பு இல்லை, கரெக்டு தான். ஆனால் எல்லாம் வாங்கிறதுக்கு முன்னால் பின்னாலே தேவன் என்ன பண்ணுவார்? சோதனைகளே இல்லை, பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னு சொன்னால் பிரச்சனைகள் சோதனைகள் இருக்கும்போது நம்ம யாரை தேடுவோம்? தேவனை தேடுவோம். நமக்கு எல்லாமே சௌகரியமாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம்? அடுத்த வாரம் சர்ச்சைக்கே வர மாட்டோம் இல்லையா? சர்ச்சைக்கே வர மாட்டோம். எனக்கு தான் எல்லாமே இருக்குல்ல, எனக்கு பைக் இருக்குது, கார் இருக்குது, வேலை இருக்குது, சம்பளம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாமே இருக்குது, நான் எதுக்கு சர்ச்சைக்கு போகணும்? ஆண்டவர் தான் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்காரு, நான் எதுக்கு போய் ஆண்டவரை தேடணும்? ஆனால் அதே ஆண்டவர் ஒரு சோதனை கொடுத்துட்டாருன்னா ஒரு வாரம் ஆஃபீஸ் போக முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துன்னு வைங்க, அப்போ தான் என்ன பண்ணுவோம்? அப்போ தான் இந்த பைபிளையே தூக்கி தேடுவோம், ஆண்டவரை தேட ஆரம்பிப்போம். அதனால தான் எப்பயுமே தேவன் நமக்கு வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்குற தேவன் தான். அவர் எப்பயுமே பிரச்சனை ஏன் கொடுக்குறாருன்னு சொன்னால், ஒன்று அவர் நம்முடைய திராணிக்கு மேலாக சோதனை கொடுப்பதில்லை, அப்படியே வரும்போது கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் நமக்கு என்ன செய்கிறாரு? உண்டு பண்ணி கொடுத்துறாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ரெண்டாவது, நம்முடைய விசுவாசத்தை அவர் என்ன செய்கிறாரு? பரிசித்து பார்க்குறாரு. என்னோட பிள்ளை ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழும்போது என்னை தேடுறானா, கஷ்டம் வரும்போது என்னை தேடுறானான்னு சொல்லி நம்மளை சோதிக்கிறதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் சோதனைகளை கொண்டு வர. அந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிடும்? ஈஸியாக ஏசப்பனை கை விட்டாரு, அவர் எனக்கு விடவே இல்லை, அவர் எனக்கு சோதனைகளை கொடுக்குறான்னு சொல்லி நம்ம ஈஸியாக நினச்சிடும். ஸோ இந்த வார்த்தையில் பார்க்கும்போது அவர் சோதனைகளை, வேதனைகளை அவர் ஜெயித்தார். அதே போல் நமக்கும் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவருடைய சோதனையை ஜெயிக்கத்தக்கதாக திராணிக்கு மேலாக வரும்போது நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்குறோம். மூணாவது வார்த்தை என்னது? கிரைஸ்ட் மஸ்டில் எஸ். ஓகே, எஸ்ல பார்க்கும்போது அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நம்மளை ரட்சித்தார். சுவிசேஷத்தினுடைய மூன்றாவது பகுதி, மூன்றாவது ஸ்டெப். முதல் ஸ்டெப், அவர் மனிதனாக வந்தார், அவரை தாழ்த்தினார். ரெண்டாவது, நம்மை போலவே அவர் பாடுபட்டார், சோதனைக்கு உள்ளாகப்பட்டார், வேதனைப்பட்டார். மூன்றாவது, இதெல்லாம் தாண்டியதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் அவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னால், நம்மளை ரட்சிக்கும்படியாக அவர் இரட்சகராக மாற வேண்டியது அவருக்கு தேவையாக இருந்தது. முதலாக மனிதனாக மாறினார், முதல் தேவை அவருடைய தேவை. ரெண்டாவது, அவர் சோதனைகளை சகித்தார். மூன்றாவது, அவர் இரட்சகராக மாறினார். அவர் இரட்சகராக மாறுறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு என்ன செய்தார்? அவருடைய சொந்த ரத்தத்தையே சிந்தி நமக்காக அந்த சிலுவையில், கல்வாரி சிலுவையில் சிந்தி நமக்காக உயிர் தியாகம் செஞ்சார். நம்முடைய பாவத்திற்கு நிவாரண பலியாக மாறினான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 யோவான் புஸ்தகம் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 யோவான் 5:4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமும் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த ஜெயிக்கிற ஜெயம், நம்முடைய விசுவாசம் ஜெயிக்கிற ஜெயம் எப்போ நமக்கு இந்த ஜெயம் வரும்னு சொல்லும்போது, உண்மையாக நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனோட பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அவரை என்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய பாவ நிவாரண பலியாக மாறுகிறார். அவர் மாறுறது மாத்திரமல்ல, அவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். நித்திய ஜீவன் கொடுக்கறது மட்டுமல்ல, இந்த உலகத்தையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கான அந்த ஜெயனுடைய பலனை நமக்கு கொடுக்கிறார். ஸோ நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார், அவருடைய சொந்த பிள்ளையாக மாறும்படியான பாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை அவர் அவர் நம்முடைய ரட்சகராக இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருப்போம்? நீங்களே சொல்லுங்களேன். பாவத்தில் வாழ்ந்துருப்போம். ப்ராக்டிக்கலாக பேசுங்களேன். அவர் நமக்கு தெரியாதுன்னா இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம்?
சண்டே இன்னைக்கு ஒன்று சிக்கன் மட்டன் வாங்கி சமைச்சிட்டு இருந்திருப்போம் வீட்டில், இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இருந்திருப்போம். இன்றைக்கி நான் சண்டே பட்டிமன்றம்லாம் வருமா, அதை பார்த்துட்டு இருந்திருப்போம். வேறு சினிமா பார்த்துட்டு இருந்திருப்போம், இல்லை வெளியில் ஊர் சுற்ற போயிருப்போம். அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்போம்ல. அவர் நமக்கு சொந்த ரட்சராக மாறுறதுனால தான் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், இன்றைக்கி அவரை துதிக்கும்படியாக ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கும். முக்கியமாக அவர் என்ன நமக்கு பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அவருடைய பிள்ளையாக மாறும்படியான புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்காரு. யாருக்காவது நினச்சி பாருங்களேன், யாராவது இந்த தெய்வத்தை போய் ஆண்டவரே நான் நீர் என்னுடைய தகப்பன், என்னுடைய அப்பான்னு சொல்லி நம்ம யாராவது மற்ற இதுங்களில் ஜெபிக்கிறத பார்த்துருக்கீங்களா? அந்த ஒரு ஸ்பெஷல் குணாதிசயத்தை, ஸ்பெஷல் பர்மிஷனை நமக்கு தான் அவர் கொடுத்துருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளையாக மாறின மாத்திரமல்ல, அவரை அவருடைய தேவனே அப்பாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். கடைசி லெட்டர் என்னது? டீன்னு சொல்லும்போது அவருடைய சுவிசேஷத்தினுடைய கடைசி பகுதி, கடைசி ஸ்டெப். என்ன பண்ணுறாரு? அவர் வந்துட்டார், மனிதனாக வந்தார், ரட்சித்தார், நம்மளை போல சோதனைக்குள்ளானார், நம்மளை ரட்சிக்கும்படியான ரட்சகராக மாறினார். அப்புறம் கடைசி என்ன பண்ண போகிறார்? அவர் திரும்பவும் வரப்போகிறார். இன்றைக்கி எங்கே இருக்கிறாரு? பிதாவிடத்தில் இருக்கிறார். உங்களுக்காக நான் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். திரும்ப ஒரு நாள் என்ன செய்ய போகிறாரு? கண்டிப்பாக வரப்போகிறார். வரும்போது அவர் எப்படியாக வரப்போகிறார்? யூதராஜ சிங்கமாக நம்மளை அவர் இருக்கிற இடத்துக்கு, அவர் என்றென்றைக்கும் எங்கே இருக்கிறாரோ அந்த நித்திய வாழ்வு, அந்த இடத்துக்கு நம்மளை அவர் கொண்டு போகிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் நமக்கு பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நாளில் மரணித்து அங்கே அவருக்கு நேராக போகும்போது, அவர் இடத்துல போகும்போது நம்ம எப்படி வாழ்வோம் வேதனை சொல்லுது தெரியுமா? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக நம்ம இருப்போமா. 1 பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நீங்களோ உங்களை அந்த காலத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். இங்க பார்க்கும்போது இந்த டி என்ன சொல்லுது சொன்னா, டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவர் நம்மளை மறுரூபமாக்க போகிறார். இன்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ யாராவது இங்கே பார்த்துருக்கோமா? பார்த்ததில்லை. ஆனால் விசுவாசத்தை நம்ம வாழ்கிறோம். இன்றைக்கி நம்ம கண்ணாடி போல் அவரை பார்க்குறோம். ஆனால் ஒரு நாள் வரப்போது அவரை நாம் என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால் முகமுகமாக பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? அவரை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். அவர் நம்மை அவருடைய சாயலாக மாற்றி திரும்ப நம்மை அழைத்து செல்ல போகிறோம்னு சொல்லி வசனம் சொல்லுது. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். அவர் திரும்ப வரும்போது என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா, அவரை நம்ம முகமுகமா தரிசிக்கிறது மட்டும் இல்லாம மகிமையிலே மறுரூபம் அடைந்து அவரோடு கூட இருக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ இந்த கிரைஸ்மஸ் சர்ச்சை நம்ம பார்க்கும்போது இது ஒரு சுவிசேஷத்தின் சபை. பிபிடி ஸ்லைடு. சுவிசேஷத்தின் சபைன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ என்ன பார்த்தோம்? முதல்ல கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தேவை. இந்த கிறிஸ்து நம்மளை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு ஒரு சில காரியங்கள் தேவையாக இருந்தது. முதல்ல என்னது? மனிதனாக வந்தார். 2வது பாடுகள் பட்டார், வேதனைப்பட்டார், சோதனையை சகித்தார். 3வது அவர் இரட்சகராக வேண்டியது தேவையாக இருந்தது. 4வது திரும்பவும் மறுரூபமாக நம்மை மறுரூபப்படுத்தி அவர் திரும்ப அழைத்து செல்ல போகிறார். கிரைஸ்மஸ் சர்ச் இஸ் அ சர்ச் ஆஃப் காஸ்பல். போன வாரம் ஒரு பாஸ்டர் வந்திருந்தார், அவர் பேர் என்னது ஞாபகம் இருக்கா? போன வாரம் சாயங்காலம் மறந்துட்டீங்களா? என்ன பிரதர் முந்தானியத்தை வச்ச குழம்பே எனக்கு ஞாபகம் இல்லை. போன வாரம் வந்த பாஸ்டர் ஞாபகம் வேற கேட்குறீங்க. போன வாரம் சாயங்காலம் ஒருத்தர் வந்திருந்தாரு, பாஸ்டர் ஆல்பர்ட் பென். ஞாபகம் இருக்கா? நீங்கள் இல்லையா? யாரும் வந்திருந்தீங்களா? ஓகே. பாஸ்டர் ஆல்பர்ட் பென் அவர் செய்தியில் சொல்லும்போது எத்தனை லட்சம் மக்களுக்கு அவர் 3 வருஷத்தில் சுவிசேஷத்தை சொன்னாருன்னு சொன்னார்? 15 லட்சம் பேர். ஒரு மனிதன் 3 வருஷத்தில் 15 லட்சம் பேர்த்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும்னு சொன்னால், கிரைஸ்மஸ் சபையாகிய நம்ம எத்தனை பேர்த்துக்கு சுவிசேஷம் சொல்லலாம்? ஒருத்தருக்கு ஒரு சராசரியான கணக்கு போட்டாலும் நிறைய பேர்த்துக்கு சொல்லலாம்ல. பாஸ்டர் சொல்லிட்டு இருந்தார், நம்ம we need a quality not a quantity. குவாலிட்டின்னு சொல்லும்போது என்னது? நம்ம தரமான ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும். அதனால தான் இந்த கிரைஸ்மஸ் சர்ச் இந்த இடத்துல தேவன் வச்சிருக்கார்.
உங்களுடைய சபையுடைய பெயரை அதான் சொல்லுது. மனிதனாக வந்தார், பாடுகளை சகித்தார், இரட்சராக மாறினார், திரும்பவுமாக நம்ம அழைத்து செல்ல போகிறார். இந்த 4 வார்த்தையே உங்களுக்கு கிறிஸ்மஸ் சர்ச், கிறிஸ்துவுடைய கிறிஸ்மஸ்ட், கிறிஸ்து எனக்கு தேவை. இந்த சபை மக்கள் எப்படி இருக்கணும், இந்த 4 வார்த்தை நீங்கள் எப்பவுமே மறந்துடக்கூடாது. ஏன்னா இது உங்களுடைய சபை பெயர். உங்கள் சபை பெயர்லேயே சுவிசேஷம் இருக்குது. அதனால் நீங்கள் சொன்ன சர்ச், கிறிஸ்மஸ் சர்ச் இஸ் அ சர்ச் ஆஃப் காஸ்பல், சுவிசேஷத்தின் சபை. இந்த இடத்துல வரும்போது நீங்கள் ஒரு சிலராக இருக்கலாம். ஆண்டவர் எண்ணிக்கையை பார்க்கறதில்ல. யாரை பார்க்குறாங்க? எண்ணிக்கையை பார்க்கறதில்ல. யாரை பார்க்குறாரு ஆண்டவர்? உண்மையாக வருகிற விசுவாசிகளை தான் பார்க்குறாரு. ஆண்டவர் 1000 பேர் எங்கே இருக்கிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை. கோடிக்கணக்கான மக்கள் எங்கே வருகிறார்களோ அங்கே நான் வாசம் பண்ணுவேன்னு சொல்லவே இல்லை. அவர் என்ன சொன்னார்? என்னுடைய நாமத்தினாலே 2, 3 பேர் கூடி வந்தால் அங்கே நான் வாசம் பண்ணுகிறேன். நீங்களே அந்த தேவனுடைய ஆலயம். கரெக்டாக தேவனுடைய வசனம் சொல்லுது, நீங்களே நம்முடைய தேவனுடைய ஆலயம் சொல்லுது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரோம், ஒவ்வொரு வாரத்துடைய காரியங்கள் நம்ம ஈடுபடுறோம். நிறைய நேரங்கள் நம்ம என்ன தெரியுமா செய்கிறோம்? நம்மளும் ஒரு சராசரி பேர் கிறிஸ்தவர்களாக தான் வாழ்கிறோம். அது நம்ம அங்கீகரிக்க வேண்டிய அல்லது ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை. நிறைய பேர் கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா? பேர் கிறிஸ்தவர்கள் எப்போ சர்ச்சுக்கு வருவாங்க? பேர் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்மஸ் டைமில் வருவாங்க, ஈஸ்டர் டைமில் வருவாங்க, நியூ இயர் டைமில் வருவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்கள அந்த சபை பக்கமே பார்க்க முடியாது. வருஷத்தில் இந்த 3 நாள் தான் வருவாங்க. கிறிஸ்மஸ், நியூ இயர், ஈஸ்டர், இந்த 3 நாள் தான் வருவாங்க. இது பெயர் கிறிஸ்தவர்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவர் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேக விசுவாசிகளும் இந்த நாளில் பார்க்கும்போது பெயர் கிறிஸ்தவர்களாக தான் வாழ்கிறோம். பெயர் கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது எப்படி? எனக்கு ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன், என்னோட பாவத்தை அவர் மன்னிச்சிட்டாரு, எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்துட்டாரு, என்னை ஆசீர்வதிச்சிருக்காரு, நான் வாரம் வாரம் அவர் போய் சர்ச்சில் தேடுறேன், எனக்கு போதும், இது எனக்கு போதும், வேறு எதுவுமே நான் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? நிறைய தடவை நம்ம அப்படி தான் திங்க் பண்ணுறோம். யாருமே சண்டே மட்டும் சர்ச்சுக்கு வந்தால் போதும், வாரத்தில் நடக்கிற மீட்டிங்கெல்லாம் எனக்கு பிஸியாக இருக்கேன் பிரதர், எனக்கு அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குது, நான் படிக்கிறேன், நான் காலேஜுக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன், வேலைக்கு போகிறேன், எனக்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம்? நிறைய நேரங்கள் நம்ம சாக்கு போக்க சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு எப்படி கிறிஸ்து தேவையோ, கிறிஸ்துவுக்கும் எப்படி மனிதனை ரட்சிப்பதற்கு ஒரு சில காரியங்கள் தேவையாக இருந்ததோ, அதே போல் கிறிஸ்துவுக்கு நீங்களும் தேவை. கிறிஸ்துவுக்கு நீங்களும் எதற்காக தேவைன்னு சொன்னால், ஏதோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க, இங்கிலீஷில் சம்திங்னு ஒரு வேர்டு இருக்குது, எக்ஸ்ட்ராடினரின்னு ஒரு வார்த்தை இருக்குது. இங்கிலீஷில் சொல்லணும்னு சொன்னால், கிரைஸ்ட் ஹஸ் நாட் சோசன் யூ டு டூ சம்திங், பட் கிரைஸ்ட் ஹஸ் சோசன் யூ டு டூ எக்ஸ்ட்ராடினரி திங்ஸ். தேவன் கிறிஸ்து ஏதோ ஒரு சாதாரணமான காரியங்களை செய்வதற்காக உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, அசாதாரணமான காரியங்களை செய்வதற்காக தான் உங்களை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அந்த அசாதாரணமான காரியங்கள் நம்ம செய்யணும்னு சொன்னால் தேவனுக்கு நம்ம தேவை, நம்முடைய நேரங்கள் தேவை, நம்முடைய தாளந்தங்கள் தேவை, நம்முடைய கெப்பாசிட்டி எல்லாமே அவருக்கு தேவை. ஆஃபீஸ் போகிறீங்களா, நீங்கள் என்னைக்காவது லீவ் போட்டு என்ன செய்யணும்? விபிஎஸ் நடக்குது, இல்லை வேறு ஏதாவது ஊழியங்கள் வருது, நீங்கள் வெளிப்பிரசங்கத்துக்கு போகிறீங்க, கிராம ஊழியம் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நேரம் வேணும், உங்களுடைய தாளந்துகள் வேணும். ஒரு சில சமயங்கள் நீங்கள் லீவ் போனால் லீவ் போடணும், ஒரு சில நேரங்களில் நீங்கள் பர்மிஷன் போட்டு தான் வரணும். ஏன்னா தேவன் உங்களுக்கு ஏதோ சாதாரணமான காரியங்களை கொடுப்பதற்காக அவர் உங்களை தெரிந்து கொள்ளலை, அது எக்ஸ்ட்ராடினரி திங்காக அவர் தெரிந்து கொள்ளுகிறார். ஆனால் நம்ம நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? எனக்கு என்ன பிரதர் நான் பண்ணுவேன், எனக்கு தாளந்து கிடையாது, எதுவுமே என்கிட்ட கிடையாது, நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு யார் உதவி செய்வாங்க அப்படின்னு நம்ம நிறைய கேள்விகளை கேட்டு நமக்கு நாமே அதுக்கு பதில் சொல்லி சாக்கு போக்கு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடறோம்? தப்பிச்சு போயிடுறோம். மனிதனுடைய வாழ்க்கை தானே. ஏதாவது பிரச்சனை வரும்போது என்ன செய்வோம்? நம்ம சாதாரணமாக ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு தான் நம்ம பார்ப்போம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு விலங்கு கொண்டு ஒரு பாடத்தை நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஸோ முதல்ல நம்ம பார்த்தோம் கிறிஸ்துவுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு சொல்லும்போது உங்களுடைய சபையுடைய பெயரை வச்சு நம்ம தேவன் உங்களுக்கு கிறிஸ்துவுக்கு என்ன தேவையாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். இப்போ கடைசி நம்ம 3வது பார்க்க போகிறது தேவன் உங்களுக்கு தேவைன்னு சொல்லும்போது வேதத்தில் எத்தனை விலங்குகளை குறித்து எழுதியிருக்கு? எத்தனை விலங்குகள்? இல்லைன்னா என்னென்ன விலங்கு இருக்குன்னு நீங்களே சொல்லுங்களேன். நிறைய இருக்குது. ஏதோ 1, 2, 3 கழுதை, கரடி, சிங்கம், காட்டுக்குட்டி, குதிரை, புறா, இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா? கழுதை எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்? கழுதை பிடிக்காதா? ஆனால் ஒரு விஷயத்தில் கழுதை பிடிக்கும். எது தெரியுமா? கழுதை அதை வேலை செய், திட்டும்போது கழுதையை பிடிக்கும், மற்ற டைமில் கழுதையை பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இந்த கழுதையை கொண்டு தேவன் ஒரு முக்கியமான
அடுத்த ஸ்லைடு வந்துருங்க. இல்லை இல்லை, முன்னாடி இது. இந்த கழுதையை குறித்து ஒரு முக்கியமான 3 காரியத்தை மட்டும் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2-3 வசனங்கள். மத்தேயுவின் சுவிசேஷம் 21வது அதிகாரம் 2-3 வசனங்கள். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே கூட ஒரு குட்டியையும் கட்டி இருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். இங்கே நம்ம பார்க்கும்போது ஒரு கழுதையை குறித்து நம்ம பார்க்குறோம். வேதாமத்தை நீங்கள் ரொம்ப தெளிவாக கவனித்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில இன்சிடென்ட் மாத்திரம்தான் நிறைய இடத்துல ரிப்பீட் ஆகும், திரும்ப திரும்ப அங்கே எழுதப்பட்டிருக்கும். இங்கே சுவிசேஷத்துடைய புத்தகத்தை நம்ம பார்க்கும்போது மத்தேயு, மார்க், லூக்கா, யோவானில் பார்க்கும்போது எல்லா 4 சுவிசேஷங்களையும் ஒரு இன்சிடென்ட் எல்லா 4 சுவிசேஷங்களையும் எழுதியிருக்க மாட்டாங்க. கவனிச்சிருக்கீங்களா? கானாவூர் கல்யாணம் வந்து எங்கே எழுதியிருக்கோம்? யோவானில் எழுதியிருக்கோம். மத்தேயுவில் எழுதியிருக்கா? இல்லை. எழுதியிருக்கா? இல்லை. அந்த மாதிரி ஒரு சில இன்சிடென்ட் மட்டும்தான் எல்லா சுவிசேஷ புத்தகத்தையும் திரும்ப திரும்ப எழுதியிருப்பாங்க. அது வந்து ஸ்பெஷல் இன்சிடென்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த நம்ம வாசித்த இந்த கழுதை குட்டியுடைய இந்த சம்பவம் வந்து 4 சுவிசேஷ புத்தகத்துலையும் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த கழுதை குட்டியை இந்த நம்ம வாசித்த இந்த பகுதி வந்து நம்ம என்னைக்கு நம்ம தியானிப்போம்? பொதுவாக ஓசன்னா எப்போ? குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு நம்ம இந்த பகுதி நம்ம வாசிப்போம். ஆனால் இந்த கழுதை குட்டியுடைய வாழ்க்கையிலேருந்து முக்கியமாக நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு 3 விஷயம் என்னன்னு பார்க்கும்போது, இந்த கழுதை குட்டி வந்து பயிற்சி பெறாத ஒரு கழுதை குட்டி. கழுதைக்கு தாய் இருந்தது, அந்த தாய்க்கு பக்கத்தில் ஒரு கழுதை குட்டி இருந்ததுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அங்கே ஒரு கழுதையும் அதனுடைய கூட ஒரு குட்டியையும் நீங்கள் காண்பீர்கள். ஒரு கழுதையுடைய வேலை என்னது? கழுதை என்ன செய்யும் சாதாரணமாக? அந்த காலத்தில் சுமையை தூக்கி செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு வாகனமாக அங்கே பயன்படுத்துவாங்க. இந்த கழுதை குட்டி அது வந்து பயிற்சியே பெறாத ஒரு கழுதை குட்டி, அதுக்கு பயிற்சியே இல்லை. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும்போது தேவன் என்ன சொல்லலான்னு சொன்னால், உங்கள் எதிரே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு போங்கள், அங்கே ஒரு கழுதை குட்டியும் அதனோடு இருக்கிற கழுதையும் அதனோடு இருக்கிற ஒரு குட்டியும் நீங்கள் காண்பீர்கள். இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம நிறைய இடத்துல நம்ம சாக்கு போக்கு சொல்லலாம், ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய முடியும், நான் எனக்கிட்ட என்ன இருக்குது, என்கிட்ட நேரம் இல்லை, எனக்கு தாளந்து இல்லை, எனக்கு அது தெரியாது இது தெரியாது, உங்களுடைய வசனம் தெரியாது, நான் அந்தளவுக்கு பாஸ்டர் மாதிரிலாம் நான் பயிற்சியெல்லாம் பெறலை, பாஸ்டர் பாடுற மாதிரி நான் பாட்டு பாட முடியாது, பாஸ்டர் பாடுற மாதிரி நான் வசனத்தை பிரசங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரங்கள் நினச்சி நம்மளே சாக்கு போக்கு சொல்லிடுறோம். ஆனால் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கற்றுக்கிற ஒரு பாடம் என்னன்னு சொல்லும்போது, தேவன் கிறிஸ்துவுக்கு நீங்கள் இருக்கிற இடம் தெரியும். கிரைஸ்ட் நோஸ் யுவர் பிளேஸ். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தேவன் அறிகிறார். அதே மாதிரி உங்களுடைய பொசிஷன் அவருக்கு தெரியும். நீங்கள் எங்கே இருக்கீங்க, உங்களுடைய தாளந்து என்ன, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்கன்னு சொல்லி தேவன் அறிந்திருக்கிற ஒரு தேவனாகிறார். இங்கே பார்க்கும்போது பயிற்சியே பெறாத ஒரு கழுதை குட்டியை தான் தேவன் என்ன செஞ்சார்? கூட்டிகிட்டு வர சொன்னார். ஸோ முதல்ல தேவன் உங்களுடைய இடத்தை அவர் அறிந்திருக்கிறார். ரெண்டாவது, இங்கே கழுதைக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை? இங்கே நமக்கு பார்க்கும்போது அந்த கழுதையை கட்டி இருக்க காண்பீர்கள். ஸோ இந்த கழுதை குட்டியோட பிரச்சனை என்னன்னு சொல்லும்போது அது என்ன பண்ணியிருந்தாங்க? கட்டப்பட்டு இருந்துச்சு. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது அநேக பிரச்சனைகள் வருது இல்லையா பிரதர்? எங்களோட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய கடன் வாங்கி வச்சுருக்கேன் பிரதர், அந்த கடன்லாம் நான் அடைக்கணும், அப்போ தான் நான் ஒரு நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை நான் வாழ முடியும், அது வரைக்கும் நான் எந்த விதமான மினிஸ்ட்ரிக்கும் வர முடியாது, எனக்கு கொஞ்சம் தயவு செய்து விட்டுருங்க. நிறைய பேர் நாங்கள் பார்த்துருக்கோம், மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லும்போது எங்களுக்கு கடன் இருக்குது, அதனால் நாங்கள் சண்டேயும் வேலை செய்கிறோம், அதனால் எனக்கு சண்டே சர்ச்சுக்கெலாம் வர முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்முடைய பிரச்சனை அவருக்கு தெரியும், நம்முடைய கெப்பாசிட்டி அவருக்கு தெரியும். இங்கே நம்ம பார்க்கும்போது அவர் இங்கே கழுதைக்கு எந்த ஒரு பிரச்சனைன்னு சொல்லும்போது அது கட்டி இருந்துச்சு, கட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் 3வது நம்ம பார்க்கும்போது அவர் நம்முடைய இடத்தையே அறிந்த தேவன், நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிற தேவன். 3வது, அவர் ஒரு நோக்கம் நம்மளோட வாழ்க்கையில் வச்சுட்டாருன்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சாலும் அந்த நோக்கத்தை நம்மளை கொண்டு தான் நிறைவேற்றுவார். எனக்கு வச்ச நோக்கத்தை பாஸ்டர் சாமுவேல் வந்து நிறைவேற்ற முடியாது, அவருக்கு வச்ச நோக்கத்தை பிரதர் கார்த்திக் நிறைவேற்ற முடியாது. ஒவ்வொருத்தரையும் பெயர் சொல்லி அழைத்த தேவன் தான் சொல்லியிருக்கு இல்லையா? இந்த உலக தோட்டத்துக்கு முன்பே நம்மை அழைத்து தேவன், நம்மை பெயர் சொல்லி அழைத்த தேவன். நம்ம பெயர் சொல்லி அழைத்தாருன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு, ஒவ்வொரு திட்டம் உண்டு. நான் இன்னைக்கு இருக்கேன்னு சொன்னால் எனக்கு ஒரு திட்டம் இருக்குது, ஒரு நோக்கம் இருக்குது. அந்த வேலையை நான் மட்டும் தான் செய்ய முடியும். நான் சாக்கு போக்கு சொல்லலாம், எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு நேரம் இல்லை, தாளந்து இல்லை, எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குது நான் சொல்லலாம். என்ன சொன்னாலும் தேவன் ஒரு நோக்கத்தை வச்சுட்டாருன்னு சொன்னால் அது நம்மளை கொண்டு தான், நமக்கு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நம்மளை கொண்டு தான் அவர் நிறைவேற்றுவார்.
நம்ம என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் நம்ம தான் கொண்டு தான் நிறைவேற்ற. நீங்கள் நம்ம பார்க்கும்போது இந்த கழுதையுடைய இடம் அவருக்கு தெரிந்திருந்தது. நீங்கள் இந்த கிராமத்துக்கு போங்க, அங்கே என்ன இருந்திருக்கும், ஒரு கழுதையும் குட்டியும் காண்பீர்கள். ரெண்டாவது அதோட ப்ராப்ளமும் தெரியும், அது கட்டியிருப்பாங்க, அதை கட்டவிழ்த்து நீங்கள் கொண்டு வாங்க. கொண்டு வரும்போது அவங்க என்ன கேட்பாங்களா, ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். நீங்களும் நானும் ஆண்டவருக்கு வேண்டும், நீங்களும் நானும் ஆண்டவருக்கு தேவை. மூன்றாவது நம்ம பார்க்குறது அதுதான். இந்த தேவன் உங்களுக்கும் எனக்கும் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வரைக்கும் அவர் உங்களையும் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். நமக்கு ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு ஆஃபீஸரோட பாஸ் இருந்தாங்கன்னு சொன்னால், ஒரு வேலையை சொல்லிட்டாங்கன்னா நம்ம அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்கல்ல. என்னன்னாலும் அந்த நாள்லையோ இல்லை அவர் இந்த கொடுக்கப்பட்ட நேரத்துலையோ அந்த வேலையை நம்ம முடிச்சே ஆகணும். அது வரைக்கும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நம்மளை விடவே மாட்டாங்க. என்ன முடிச்சிட்டிங்களா, எந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்கல்ல. அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஒருவேளை தேவன் கேட்கலனாலும் அவர் குறித்த நேரத்தில், அவர் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் அந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் நம்மளை விடவே மாட்டார். நம்ம அழைச்ச தேவன் அவர் உண்மையுள்ள தேவன். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது, நிறைய இடங்கள் இல்லை, தாழ்ந்துகள்னு சொல்லி நமக்கு சாக்கு போக்கு சொல்லிகிட்டே இருக்கோம்ல. நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து தேவைன்னு முதல்ல பார்த்தோம். இந்த கிறிஸ்து நம்மை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காரியங்கள் அவருக்கு தேவையானது, அது எல்லாமே அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. இப்போ அடுத்ததாக நாம் அவருக்கு தேவை, கிறிஸ்துவுக்கு நாம் அவசியம், அவருக்கு நம்ம தேவை. நம்ம ஒருவேளை நமக்கு இடம், என் பிரதர் என்னோட இடம் எங்கே இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியாது, நான் ஏதோ வர்றேன், சர்ச்சுக்கு வர்றேன், ஏதோ எனக்கு பாஸ்டருக்கு மட்டும் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது, எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, எனக்கு தாழ்ந்து இல்லை, எனக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் ஆண்டவருக்கு நம்முடைய இடம் தெரியும், நம்முடைய ப்ராப்ளம்ஸ், நம்முடைய பிரச்சனைகள் தெரியும். நமக்கு அவர் ஒரு நோக்கத்தை வச்சிருக்காரு. இன்றைக்கி தான் நமக்கு தேவன் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். என்ன நடந்தாலும் சரி, அவர் உங்களுக்காக எனக்காக என்ன செஞ்சுருக்காரு, அவருடைய ஜீவனையே கொடுத்துருக்கிறார். அவருக்காக நாம் என்ன திருப்ப செய்ய போகிறோம். இந்த வருஷத்துடைய அவங்களுடைய சபையோட வாக்குத்தத்தம் என்னது, என் சபையை கட்டுவேன். கட்டணும்னு சொன்னால் அது யாருடைய கையில் இருக்குது, நம்மளுடைய கையில் தான் இருக்குது. நம்ம சுவிசேஷம் சொல்லாமல், நம்ம வெளியில் போய் மற்றவங்களை பார்த்து ஆத்ம ஆதாயம் செய்யாமல் சபை கட்டிட முடியுமா? கட்ட முடியும், அதையும் நம்ம தேவன் செய்வார். ஆனால் முதல்ல என்ன கொடுக்குறார், நமக்கு தான் அந்த நேரத்தை, அந்த தாழ்ந்தை நமக்கு தான் கொடுக்குறார். நீங்கள் செய்வீங்களான்னு பார்ப்பார். நீங்கள் செய்யலைன்னு சொன்னால் தேவன் செய்யணும்னு நினச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் செய்வார். ஆனால் முதல்ல அவர் நமக்கு சொல்கிறது என்னன்னு சொன்னால், நம்ம நிறைய பிரச்சனை இருக்கலாம், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், நிறைய பகைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், உனக்காக நான் மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய், நீ என்ன செய்தாய், இல்லை என்ன செய்ய போகிறாய், இல்லை என்ன செய்வாய். என் கூட சேர்ந்து இந்த ஒரு பாட்டை மட்டும் நம்ம பாடி நம்ம முடிச்சிடலாம். அந்த ஸ்லைடு இருக்கும், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல் தான். கண்களை நம்ம மூடலாம், கண்களை நம்ம முடிக்க போகிறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடும்போது, நான் தேவனே எனக்காக நீர் எண்ணத்தை வைத்திருக்கிறீர், உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன, எதற்காக என்னை பெயர் சொல்லி அழைத்தீர், எதற்காக நான் இந்த உலகத்தில் என்னை தெரிந்து கொண்டீர், உம்முடைய நோக்கம் எனக்காக என்ன, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் எனக்கு எதிர்பார்க்கிறேன்னு சொல்லி நம்ம மனசில் கண்களை மூடலாம். எல்லாருமே கண்களை மூடலாம். கண்களை மூடி நம்ம தேவனிடத்தில் கேட்கலாம். தேவன், ஒரு கழுதை குட்டியை போல என்னை நீர் பயன்படுத்த முடியும்னு சொன்னால் நான் இன்னைக்கே நான் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவருக்கு அர்ப்பணித்து நம்ம அவருக்கு ஒப்புக் கொடுக்கலாம். தேவன் நம்மளை பார்த்து சொல்கிற ஒரே ஒரு விஷயம்தான், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய். உலகோர் உன்னை பகைத்தாலும் உன்னை வெறுத்தாலும் உந்தன் சிலுவை சுமப்பாயா, உந்தன் சிலுவை உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக
ஆமென். ஹalleluya. நம் கண்களை மூடி தேவ பிரசன்னத்தில் இருப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், என் காரியமாய் யார் போவார் என்ற தேவ சத்தம், அந்த தொனி இன்றைக்கு நம்முடைய இருதயத்தில் கேட்கிற அந்த சத்தம், அந்த மெல்லிய சத்தம், இதோ அடியேன், என்னை அனுப்பும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களுடைய திறமைகளை தேவன் பார்ப்பதில்லை, உங்களுடைய பொருளாதாரத்தையோ பின்புலத்தையோ தேவன் பார்ப்பதில்லை. உங்கள் அர்ப்பணிப்பு தான். ஒரு குயவன் கையில் ஒரு களிமண்ணை கொடுக்கும் பொழுது அதை அழகாய் வணைகிற கர்த்தர் உங்களையும் தாளந்துகளினால் திறமைகளினால் தேவன் நிரப்புவாராக, தேவன் உருவாக்குவாராக. அவர் யெகோவா ஒசேனு, உருவாக்குகிற கர்த்தர். உங்கள் நடுவில் அவர் அற்புதங்களை செய்ய போகிறார். அப்படியே அர்ப்பணித்து செபிக்க போகிறோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த பரிசுத்த ஆராதனை எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி. தேவ மகிமை எங்களை நிரப்பினதற்காக நன்றி ஏசப்பா. ஆண்டவரே, மனிதனாக அவதரித்து பாடுகளை சகித்து எங்கள் இரட்சகராய் நீர் வந்து மீண்டுமாய் ராஜாவாய் வந்து எங்களை அணைத்து கொள்ளுகிற கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் திருச்சபையை நேசிக்கிறதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் சபை மூலமாக சுவிசேஷம் இந்த பகுதிக்கு பரவ போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆத்துமாக்களை நாங்கள் மீட்கும்படியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் முன்குறித்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்காக உம்முடைய ராஜ்யத்தின் பணி எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆளுகை செய்யும் ஆவியானவரே நீர் உருவாக்கும். எல்லா பயங்கள், திகில்கள், தயக்கங்கள், எல்லா போராட்டங்கள் பரிசுத்த ஆவியானவரை எடுத்து போட்டு தேவனுக்கென்று ஊழியம் செய்ய வைராக்கிய இருதயங்களை எழும்ப கிருபை செய்யும் ஆண்டவரே. இன்றைக்கு வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வர தடைப்பட்டவர்களை நினைக்கிறேன் ஏசப்பா. மாலை நேரம் நடக்கிற ஆராதனை நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். ஆளுகை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரியங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அன்யோன்யம் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலங்கள் கூட இருந்து காத்து வழி நடத்துவதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.